அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 10th தமிழ் இயல் 8க்கு ஒரு முக்கியமான 75 வினாக்கள் ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் 6th to 9th வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு இயல் இருக்குது. இயல் 9 முடித்தா 6th to 10th வரைக்கும் இது மாதிரி நம்ம குவிஸ் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பட்டனில் ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க்கை கொடுத்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க பார்க்கலையாட தெரியுது. மறுபடியும் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். அந்த ஜாயின் பண்ண ஒரு நபர் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் மீ. முதல் கேள்வி பாருங்கள். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் யார் கூறுகிறார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடுவது மதுரை காஞ்சியாகும். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். இந்த பாடல் வரியின் ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன? பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். இந்த ஆசிரியருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா என்பதாகும். அதாவது கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா என்பதாகும். ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாறமாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன் என்று கூறியவர் யார்? ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாறமாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன் என்று கூறியவர் பூரணர் அவர்கள். ஈரசைச்சீர் அசை மற்றும் வாய்ப்பாடு சரியாக பொருந்தியுள்ளவை. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை என்பது கூவிலத்தை குறிக்கும். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் நாணற்காடன் ஆவார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் யார்? அதியன் அப்படின்னாவே ஔவையார் தான் ஆன்சர். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது? தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் பார்த்தீங்கன்னா புறநானூறு நூலில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். இந்த கூற்று யாரை பற்றியது? எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவராக இருந்தார். இவரின் மற்றொரு கவிதை மீட்சி விண்ணப்பம். இந்த கூற்று பார்த்தீங்கன்னா தி.சோ. வேணுகோபாலன் அவர்களை பற்றியது. பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்து எது? பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரமாகும். வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எதை? வீட்டை துடைத்து சாயமடித்தல் இடையராது அறப்பணி செய்தலை இவ்வழி குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது? சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டிலும் அமைந்த பாவினம் அகவற்பா ஆகும். எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன்? அவர் எழுதிய முதல் பாடல் பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரானார். நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையன்று. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையன்று. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் கம்பராவார். வெண்பாவிற்கு உரியது எந்த ஓசை? அறம் கூறும் குரலும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. வெண்பாவிற்கு மறக்க மாட்டோம், செப்பலோசை உடையது வெண்பா. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் அதியனும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன் என்றும் பாராட்டப்படுகின்றனர். இலக்கண குறிப்பு எழுதுக. கொள்க குறைக்க. இதில் கண்டிப்பாக கயர் அப்படிங்கிறது நம்ம வியங்கோல் வினைமுற்றுக்கு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். இது வியங்கோல் வினைமுற்றை சாரும்.
கிபி பொது ஆண்டு எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய புயற் பூண்டு சீனாவுக்கு சென்றார். அந்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். எந்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார்? கிபி பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் தான் போதி தர்மர். அவர் சீனாவுக்கு சென்றார். அங்கு பார்த்தீங்கன்னா பௌத்த தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. எந்த நூல் சேர அரசர்களின் கொடை பதிவாக உள்ளன? சேர அரசர்களின் கொடை பதிவான நூல் பதிற்று 10 எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை யார் பாராட்டுகிறார்? எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர் கபிலராவார். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் பிறந்த ஊர் எது? பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். இது சிவகங்கை மாவட்டத்தின் சிறுகூடல்பட்டியில் பிறந்த கண்ணதாசனை பற்றி கூறும். அதாவது அந்த வரியை கூறியவர் கண்ணதாசன். கூர்வேல் குவை இய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? கூர்வேல் குவை இய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. இது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள வரியாகும். விற்பனையில் காற்று பொட்டலமும் சிக்கனமாய் மூச்சு விடவும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விற்பனையில காற்று பொட்டலம் கிடைக்கிறது, சிக்கனமாய் மூச்சு விடவும் புதுவை தமிழ்நெஞ்சன் இயற்றிய வரி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது? நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம். அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே வளர்வது மூங்கில். ஆப்ஷன் டி சரியான விடை. நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது எந்த நூல்? நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதை தொகுப்புல காலக்கணிதம் என்ற கவிதையாகும். ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை எது? இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா. அப்போ ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா எந்த ஓசை? அகவலோசை கொண்டது. மேன்மை தரும் அறம் என்பது என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வதுதான் மேன்மை தரும் அறமாகும். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியன். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைப்பவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன். எல்லாவற்றையுமே கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் என்னவென குறிப்பிடுகிறார்? உதவி செய்தலை அவர் என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். பிறர் நோயும் தம் நோய் போல போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் மற்றும் ஆசிரியர் யார்? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல். இது கலித்தொகையில நல்லந்தவனார் குறிப்பிடுகிறார். மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்குள்ளது? மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்தில் உள்ளது. ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றெல்லாம் எதில் கூறப்பட்டுள்ளன? ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கல்லன். இந்த பாடல் வரியின் ஆசிரியருடைய பெற்றோர் பெயர் என்ன? கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கல்லன். இது கண்ணதாசனோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார் அவர்கள்.
தன்னை நாடி வந்து பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக யார் குறிப்பிட்டுள்ளார்? தன்னை நாடி வந்து பரிசல் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். இம்மை செய்து மறுமைக்கு ஆம் எனும் அறவிளை வணிகன் ஐ அல்லன் என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான யாரை பற்றி யார் குறிப்பிட்டுள்ளார்? இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிளை வணிகன் ஐ அல்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆய் பற்றி யார் குறிப்பிட்டுள்ளான ஏனிச்சேரி முடமூசியார் குறிப்பிட்டுள்ளார். இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார்? இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வள்ளல்கள் ஆவார்கள். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று யார் குறிப்பிடுகிறார்? உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று குறிப்பிட வருவர் பெருங்கடுக்கோ ஆவார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? இந்த பாடல் வரியின் ஆசிரியர் மறக்க மாட்டோம் கண்ணதாசன் அவர்கள். வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை என்ன? வஞ்சிப்பா இது தூங்கலோசை உடையது. மூவகசை சீர் அசை மற்றும் வாய்ப்பாடு சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. இதில் அப்படியே பாருங்க. நேர் 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 என்ன வரும்? தேமாங்காய். நிறை நேர் நேர், நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் பூவிலங்காய் என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் வள்ளலார். நூல்கள் மற்றும் ஆசிரியர் பெயர் சரியானது எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறமும் அரசியலும் மூவா, அபி கதைகள் அபி, எண்ணங்கள் எம்எஸ் கிறிஸ்துமுனி தவிர, அக்னி சிறகுகள் நேரு என்பது அப்துல் கலாம் ஐயா வரணும். நேரு என்பது தவறான ஒன்று. தலை எத்தனை வகைப்படும்? யாப்புறுப்புகள்ல தலை வந்து 7 வகைப்படும். தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் கீழ்கண்ட எந்த விருதை பெற்றுள்ளார்? இது பாடல் வரியின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். அவர் சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் யார்? வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் பெரும் பதுமனார் அவர்கள். அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் என்று எந்த நூல் கூறுகிறது? அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் என்று கூறும் நூல் புறநானூறு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது என்ன? இது கலிப்பாவிற்கே உரியது. கலிப்பா துள்ளல் ஓசை என்பது சரியான விடை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம், செல்வம் என்பதுவே உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார். எந்த நூல்ல? நற்றிணையில நல்வேட்டனார் குறிப்பிடுகிறார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை யார் குறிப்பிட்டிருக்கிறார்? தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை குறிப்பிட்டுள்ளவர் ஆவூர் மூலங்கிலார் ஆவார். எழுவரின் கொடைப்பெருமை மற்றும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்த நூல்? எழுவரின் கொடைப்பெருமை பார்த்தீங்கன்னா சிறுபானூற்றுப்படை மற்றும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கலை சொல் அறிவோம் சரியானது என்ன? பிலீவ்னா நம்பிக்கை, பிலாசபர் மெய்யியலாளர், ரினைசன்ஸ் அப்படின்னா மீட்டுருவாக்கம், ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம், ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. இதில் 1, 2 மட்டுமே சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது?
வெண்பா எத்தனை வகைன்னு பாருங்க. வெண்பா 5 வகை, ஆசிரியப்பா 4 வகை, கலிப்பா 4 வகை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா 2 வகை என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை, இந்த கவிதை வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை, இது கோடை வயல்ல வேணுகோபாலன் அவர்களால் இயற்றப்பட்ட கவிதை வரியாகும். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடபூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை யார் பாராட்டுகிறார்? பெருஞ்சாத்தனை பாராட்டுபவர் நக்கீரர் ஆவார். அரண் நெறி பிழையா திறனெறி மன்னர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அறநெறி பிழையா திறனறி மன்னர் அகநானூறு வரியாகும். ஓரசைச்சீர் அசை மற்றும் வாய்ப்பாடு சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. இதுல நேர் என்பது நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவுங்கிறது பிறப்பை குறிக்கும். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்ன தொடர்? சரியான தொடர் எதுன்னு பாருங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பதுதான் சரியான தொடராகும். சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் எதனால் அமைந்தவை? சங்க இலக்கியம், அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகியவை அகவற்பாவால் அமைந்தவை. அடியவர்களே வணக்கம், தண்டு கொடியுடன் உங்களை மட்டும்தானே வரச் சொன்னேன் என்று கூறியவர் யார்? அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரணர் ஆவார். அன்பு என்ற சுடருக்கு எது எண்ணெயாக இருக்க முடியும்? அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தான் எண்ணெயாக இருக்க முடியும். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் யார்? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன் பொதி பசுங்குடையார் அவர்கள். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு மதுரை மருதன் இளநாகனாரால் இயற்றப்பட்டது. வாய்மையை பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள் புலப்படுத்துகின்றன. பொய்ச்சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டது. இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெண்பா பொது இலக்கணம் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஓசை செப்பலோசை பெற்று வரும். சீர் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் வரும். அடி 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும். முடிப்பு ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே 1 2 3 சரி, 4 தவறு, 5 சரியான 1, 4 தவறான கூற்று. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார் அவர்கள். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஆகும். செம்மை சான்றி காவிதி மாக்கல் என்ற அமைச்சர்களை கூறும் நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்ற அமைச்சரை கூறும் நூல் மதுரை காஞ்சி. இயற்றியவர் மாங்குடி மருதனார் ஆவார். கீழ் கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது? வள்ளல் எழுவரின் கொடை பெருமை கண்டிப்பா சிறுபானாற்றுப்படை. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாக உள்ளன. சேர அரசர்களின் கொடைப்பதிவு 10 இல்லோரொக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர்கள் வள்ளல்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் யாருன்னு பாருங்க. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். குறைப்போர் குறைக்க உளவாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் தமிழக அரசின் என்னவாக சிறப்பிக்கப்பட்டிருந்தார்? இது காலக்கணிதத்தில் கண்ணதாசன் இயற்றியப்பட்டது. கண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட வரி. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டிருந்தார். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே
இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் மற்றும் இந்த பாடல் வரிகளில் எதை பற்றி குறிப்பால் உணர்த்தப்பட்டுள்ளது. இது வந்து செல்வத்து பயனை ஈதல் புறநானூறு. இந்த வரியை இயற்றியவர் நக்கீரனார். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை தன்மையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம இயல் 8 10ஆம் வகுப்பு தமிழில் ஒரு முக்கியமான 75 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.